நண்பர்களே, இன்று நாங்கள் ஒரு தோப்பினூடாக உங்களுடன் இணைந்து கொள்கின்றோம். நீங்கள் தற்போது இந்த திரையில் பார்த்து கொண்டிருக்கும் படமானது கல்முனை கடற்கரை பள்ளி. அங்கேதான் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். நீங்கள் இந்த கடற்கரை பள்ளிக்கு செல்வதாக இருந்தால் இதோ இந்த திரையில் காணப்படும் தரவை பிள்ளையார் கோயில், இதற்கு முன்னால் செல்லும் பாதையினூடாகத்தான் நீங்கள் கடற்கரை பக்கமாக செல்ல வேண்டும். சுமார் 3-4 கிலோமீட்டர்கள் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும். நீங்கள் உள்ளே செல்வீர்களானால் ஒரு பெரிய பள்ளிவாசலை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பள்ளிவாசலை அண்டியதாகவே இந்த கடற்கரை பள்ளி என்று கூறப்படும் இந்த சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் பல கடை தொகுதிகள் மற்றும் மக்கள் நெரிசல் மிக்க இடமாக மாறியிருக்கின்றது. அதைத்தான் இந்த தோப்பினூடாக உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். பாருங்கள் நண்பர்களே, இன்றைய தினம் இந்த கடற்கரை பள்ளியின் சிறப்பம்சங்களை பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் இந்த பள்ளி என்று கூறும்போது இங்கே இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வருவார்கள் என்று உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வரலாம். அப்படி இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த விசேட நிகழ்வின் போது யார் வேணுமென்றாலும் இங்கே வரலாம். அந்த அளவுக்கு கடைகள் நிரம்பி காணப்படும். சிற்றுண்டி சாலைகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள், உங்களது வீட்டுக்கு தேவையான பாவனை பொருட்கள் என்று பல்வேறுபட்ட கடைகளை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களது குடும்பத்துடன் வந்து பொழுதை கழிக்கக்கூடிய இடமாக தற்போது இந்த கடற்கரை பள்ளி மாறியுள்ளது. நீங்களும் உங்களது குடும்பத்துடன் வந்து பாருங்கள். ولا حول ولا صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. الله أكبر الله أكبر الله أكبر கடற்கரையை அண்மித்து காணப்படும் இந்த கடற்கரை பள்ளியின் தோப்பினூடாக என்று இணைந்திருந்தோம். இந்த தோப்பும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். புதிதாக எங்களது சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்லதொரு தோப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.